ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அதில் என்ன சார் இருக்குது? த மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங். அதாவது இனப்பெருக்க மண்டலத்தில் நடைபெறக்கூடிய மேஜர் ஈவெண்ட்ஸ் செயல்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு கேமிட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் இருக்குது. மொத்தம் ஒரு 7-8 ஹெட்டிங். இந்த ஹெட்டிங்கை ஃபுல்லாக தெரிஞ்சால் இந்த லெசன் முடித்த மாதிரி. அதாவது இதுதான் ஹெட்டிங். இப்போ கேமிட்டோஜெனிசிஸ். இப்போ வாட் இஸ் கேமிட்டோஜெனிசிஸ்னால் என்ன மீனிங்? அப்போ கேமிட்டோனா கேமிட்ஸ், ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். அப்போ என்ன எழுதுவேன்? ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட் இஸ் கால் கேமிட்டோஜெனிசிஸ். ஓகே, அப்போ என்னென்ன கேமிட்ஸ் சார் இருக்குது? இப்போ மேல் கேமிட் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் கேமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் என்னது? எக்கு. ஓகேவா? அப்போ அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் இஸ் கால் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்டு ஃபார்மேஷன் ஆஃப் எக் இஸ் கால் ஊஜெனிசிஸ். அப்போ ஸ்பெர்ம் ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேருனா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், எக் ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேருனா ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் இஸ் கேமிட்டோஜெனிசிஸ் அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ்? அப்போ கேமிட்டோஜெனிசிஸ் மீன்ஸ் என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட் இஸ் கால் கேமிட்டோஜெனிசிஸ். தேர் ஆர் 2 டைப்ஸ். ஒன்று ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்டு ஊஜெனிசிஸ். ஓகே, தென் செகண்ட் ஹெட்டிங் இன்செமினேஷன். அப்போ இன்செமினேஷன் என்ன மீனிங்? இன்னும் உள்ள செலுத்துகிறோம் எதை? செமனை. அப்போ செமன்னா என்ன மீனிங்? அதாவது அங்கே இருக்கக்கூடிய மொட்டையில் ஸ்பெர்ம் வித் ஃப்ளூயிட் மீன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம். அப்போ இந்த இடத்துக்கு இன்செமினேஷன் மீனிங் டிரான்ஸ்ஃபர் த ஸ்பெர்ம் பை எப்படி? மேல் இன்டு ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். அதாவது ஆண் இனப்பெருக்க உறுப்புலேருந்து பெண் இனப்பெருக்க உறுப்பு. ஜெனிட்டல் ட்ராக்ட் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே லைன் தான், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம் பை த மேல் இன்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் ஆர் ஜெனிட்டல் ட்ராக்ட். ஓகே, தென் ஃபெர்டிலைசேஷன். இந்த ஃபெர்டிலைசேஷன் என்ன? கருவுறுதல் அப்படிங்கிற ஒரு மீனிங் சொல்லுவோம் இல்லையா? அப்போ என்ன எழுதுவேன்? த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் இஸ் கால்ட் சைகோட். ஸோ ப்ராசஸ் இஸ் கால்ட் ஃபெர்டிலைசேஷன். அப்போ என்ன எழுதுவேன்? ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் டு ஃபார்ம் சைகோட். த ப்ராசஸ் இஸ் கால்ட் ஃபெர்டிலைசேஷன். அப்போ என்ன ஆயிடுச்சு? அப்போ மேல் கேமிட் சிங்கிள் எண் சொல்லுவாங்க, ஃபீமேல் கேமிட் சிங்கிள் எண் சொல்லுவோம். அப்போ எண்ணு சேர்ந்து 2n ஃபார்ம் ஆயிடுச்சு. 2n அப்படிங்கிறது சைகோட். இப்போ இந்த 2n அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சைகோட்ஸ், தட் இஸ் ஏ சிங்கிள் செல். இப்போ இந்த சிங்கிள் செல் கேன் டிவைடட் இன்ட்டு மல்டி செல்லுலாராக ஃபார்ம் ஆகும். இதில் சார் அப்படின்னா கிளிவேஜ்னா என்ன மீனிங் சார்? கிளிவேஜ் அப்படின்னா பிளவுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, ரேபிட் மைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப் சைகோட். அப்போ ரேபிட் மைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப் சைகோட்னா யாருன்னா கிளிவேஜ். அப்போ என்ன எழுதுவேன்? த ரேபிட் மைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப் சைகோட் விச் கன்வெர்ட் சிங்கிள் செல்டு. அப்போ சிங்கிள் செல் டு உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக சிங்கிள் செல்லில் இருந்து மல்டி செல்லுலார் ஒரு செல்லாக ஃபார்ம் ஆகுது, மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகுது. அதுக்கு என்ன பேருங்கிறோம்? பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ கிளிவேஜ் ஓவரா. இப்போ வாட் இஸ் கிளிவேஜ் அப்படின்னு கேட்டால், ரேபிட் மைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப் சைகோட் விச் கன்வெர்ட் சிங்கிள் செல் சைகோட் இன்ட்டு மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் பிளாஸ்டோசிஸ்ட். யாராவது கேட்குறாங்க வாட் இஸ் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறது? பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் செல் அல்லது மாஸ் ஆஃப் செல். அண்டர்ஸ்டாண்டா? ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட்டு இம்ப்ளண்டேஷன். அப்போ இம்ப்ளண்டேஷன் என்ன மீனிங்? இம்ப்ளண்டேஷன்னாவே பதித்தல் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. இம்ப்ளண்டேஷன் என்ன மீனிங் சொல்லுவீங்க அப்படின்னா, பதித்தல் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. அப்படின்னா என்ன சார்? ஒரே லைன் தான், அட்டாச்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் டு த யூட்டிரன் வால். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபெர்டிலைஸ்ட் எக் இருக்கு இல்லையா, கருவுற்ற முட்டை. அப்போ கருவுற்ற முட்டையை கொண்டு போய் நம்ம எங்கே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவேன்? தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு த யூட்டிரன் வால். அப்போ யூட்டிரன் வால்னால் கர்ப்பப்பையில் கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ அந்த கர்ப்பப்பையில் வைக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவேன்? தட் இஸ் இம்ப்ளண்டேஷன். ஒரே லைன் தாம்மா. இந்த ஃபெர்டிலைஸ்ட் எக் இம்ப்ளான்டட் டு த யூட்டிரன் வால்னு சொல்லலாம், ஆர் அட்டாச்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் டு த யூட்டிரன் வால். ஓகே, தென் நெக்ஸ்ட் கெட்டிங் ப்ளசன்டேஷன். அப்போ ப்ளசண்டானாவே தாய் சேய் இனிப்புன்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துக்கு என்ன எழுதுவேன்? ஃபார்மேஷன் ஆஃப் ப்ளசண்டா இஸ் கால் ப்ளசன்டேஷன். இதில் ப்ளசண்டாவுடைய வேலை என்ன? ப்ளசண்டா அப்படிங்கிறது இன்டிமேட் கனெக்ஷன் பிட்வீன் ஃபீட்டஸ் அண்டு யூட்டிரன் வால் ஆஃப் மதர். அப்போ ஃபீட்டஸையும் யூட்டிரன் வால் ரெண்டையும் ஒன்றா இணைப்பது எது சார் அப்படின்னு கேட்டால் ப்ளசண்டா. சரி சார், வாட் ஆர் தி யூசஸ்? என்ன சார் வேலை? எதுக்காக வந்து பார்த்தா ப்ளசண்டா அம்மாவையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பையும் ஒன்றா இணைக்குது அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன், ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் அண்டு எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் எல்லாமே உனக்கு எது வழியாக எக்ஸ்சேஞ்ச் ஆகும்? ப்ளசண்டா, தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துக்கு யார்? ப்ளசன்டேஷன் மீனிங் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ளசண்டா இஸ் கால் ப்ளசன்டேஷன் விச் இன்டிமேட் கனெக்ஷன் பிட்வீன் யாருக்கு இடையில?
ஃபீட்டஸ் அண்ட் தி யூட்ரியன் வால் ஆஃப் மதர் ஃபார் எதுக்காக எக்ஸ்சேஞ்ச் த நியூட்ரியன். ஓகே, நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ருலேஷன். அப்போ இது நீ ஒரே லைன் என்ன எழுதுவ, ஃபார்மேஷன் ஆஃப் கேஸ்ட்ருலா இஸ் கால் கேஸ்ட்ருலேஷன். ஃபார்மேஷன் ஆஃப் கேஸ்ட்ருலா இஸ் கால் கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன் திஸ் ப்ராசஸ், கேஸ்ட்ருலேஷன் அப்படிங்கிறது ப்ராசஸ். இதில் உனக்கு என்ன ஆகுது, இந்த பிளாஸ்டோசிஸ்ட் சேஞ்சுடு. பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறது என்னது, ஒரு மல்டி செல்ஸா. அப்போ அந்த மல்டி செல்ஸ் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் கேஸ்ட்ருலாவாக மாறுது வித்து 3 பிரைமரி ஜெர்ம் லேயர். அப்போ பல செல் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ருலாவாக மாறி இதோட 3 ஜெர்ம் லேயர் உருவாகுது. வாட் ஆர் த 3 ஜெர்ம் லேயர்? எக்டோடர்ம் சொல்லுவோம், மீசோடர்ம் சொல்லுவோம், எண்டோடர்ம் சொல்லுவோம். நமக்கு தெரியும் இந்த அனிமல்ஸ் ஹேவிங் 2 ஜெர்ம் லேயர் இஸ் கால் டிப்ளோபிளாஸ்டிக். அதே சேம் அனிமல்ஸ் ஹேவிங் 3 ஜெர்ம் லேயர் இஸ் கால் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். நடத்திருக்கு, ஞாபகம் இருக்கு இல்லையா? இதில் இந்த 3 ஜெர்ம் லேயர் யார்? எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த லேயரில் தான் யார் சார் டெவலப் ஆகிறா அப்படின்னு கேட்டால் ஈச் அண்ட் டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம், ஒட்டுமொத்த அனிமலுடைய ஆர்கனும் டெவலப் ஆகுது இந்த 3 ஜெர்ம் லேயரில் தான். எக்டோடர்மில் சம் ஆர்கன் இருக்கும், மீசோடர்மில் சம் ஆர்கன் இருக்கும், எண்டோடர்மில் சம் ஆர்கன் இருக்கும். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துருக்கோம், பட் ப்ளஸ் இந்த வருஷமும் நம்ம பார்க்குறோம், பின்னால் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு ஆர்கனோஜெனிசிஸ். அப்போ ஆர்கனோஜெனிசிஸ்னால் என்ன? த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டிஷ்யூ. இந்த இடத்துக்கு ஒரே லைன் தான், ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன் இஸ் கால் ஆர்கனோஜெனிசிஸ். சார் எனக்கு இதுவுமே ஆன்சர் தெரியல சார், நான் நடத்துகிறேன், அதை வச்சு எழுது. ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன் இஸ் கால் ஆர்கனோஜெனிசிஸ். ஆனால் புக்லைன் என்ன கொடுத்துருக்கான் பாரு, ஃபார்மேஷன் ஆஃப் வந்து பார்த்தா அப்படின்னா என்னது, ஸ்பெசிஃபிக் டிஷ்யூ ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஃப்ரம் எங்கே 3 ஜெர்ம் லேயர். ஓகே, தென் பார்ச்சுரேஷன், கரு வளர்ந்துருச்சு. அப்போ கடைசியாக வந்து பார்த்தா அப்படின்னா மகப்பேறுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃபீட்டஸ் உனக்கு என்ன ஆகுது, எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஃபீட்டஸ் ஃப்ரம் த மதர் வூம். அப்போ எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஃபீட்டஸ் அப்படின்னா கரு வெளியேறுது ஃப்ரம் எங்கேருந்து, மதர் வூம் அப்படின்னா யுட்டிரஸ், கர்ப்பப்பையிலிருந்து வெளியேறக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேருனா பார்ச்சுரேஷன். அப்போ நம்ம இங்கே என்னென்ன பார்த்துருக்கோம், கேமிட்டோஜெனிசிஸ் பார்த்தோம், ரெண்டாவது இன்செமினேஷன் பார்த்தோம், மூணாவது ஃபெர்டிலைசேஷன் பார்த்தோம், நாலாவது கிளீவேஜ் பார்த்தோம், அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு என்ன இருக்குது, இம்ப்ளண்டேஷன் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ப்ளசன்டேஷன், கேஸ்ட்ருலேஷன், ஆர்கனோஜெனிசிஸ், பார்ச்சுரேஷன். சார் இதில் எப்படி சார் கொஷின் கேட்கலாம், அதாவது ரைட் த கரெக்ட் ஈவென்ட் ஃபார் தட் இஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் கேட்கலாம், ஆர் மேஜர் ஈவென்ட் ஃபார் ஹியூமன் பீயிங் அல்லது ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு கேட்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது அப்படியே ஆர்டர் வைஸ் எழுதிக்கோமா. இதை வச்சு ஒரு 1 மார்க் கொஷின் கேட்பாங்க, ஆர்டரை வச்சு கேட்பாங்கம்மா. ஃபஸ்ட்டு வரது கேமிட்டோஜெனிசிஸ், கேமிட் ஃபார்ம் ஆகிறது, 2 அந்த கேமிட் உள்ளே செலுத்துறது, 3 ஃபெர்டிலைசேஷன் ஆகிறது, 4 கிளீவேஜ் ஃபார்ம் ஆகுது, 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ளண்டேஷன் ஆகிறது, 6 வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ருலேஷன், 7 ஆர்கனோஜெனிசிஸ், 8 பார்ச்சுரேஷன். சரிங்க, ஓகே. இப்போ இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் கேரி அவுட் பண்ணுறது, யாரா அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவேன், த பிரைமரி அண்ட் அசஸரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அதாவது இப்போ நான் சொல்லியிருக்க எல்லா ஃபங்க்ஷனையும் செயல்படுத்துவது யார் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவேன், பிரைமரி அண்ட் அசஸரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் தான். இப்போ இந்த பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னா யார் சொல்லுவோம், இப்போ மேலாக இருந்த டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீமேலாக இருந்த ஓவரின்னு சொல்லுவோம். அப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் டெஸ்டிஸ், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்ன, ஓவரின்னு சொல்லுவாங்க. அப்போ டெஸ்டிஸோடைய வேலை என்ன சார், அப்போ அந்த டெஸ்டிஸ் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிள் ப்ரொடியூசிங் ஃபார் ஸ்பெர்ம், ஓவரி கேன் ப்ரொடியூசிங் என்னன்னு கேட்டால் எக் ஆர் ஓவா. யாராவது கேட்குறாங்க எனக்கு தெரியலேன்னு சொல்லாத, வாட் ஆர் த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னு கேட்டால் தட் இஸ் என்னது டெஸ்டிஸ், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்னன்னு கேட்டால் ஓவரி. இதுதான் பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், மேல் அண்ட் ஃபீமேல். அப்போ டெஸ்டிஸ் கேன் ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம், ஓவரி கேன் ப்ரொடியூஸ் ஓவா. சரி, இதை ரெண்டாவது ஹார்மோன்ஸ். இப்போ அந்த ஹார்மோன்ஸை யார் செக்ரீட் பண்ணுறா, அப்போ அந்த ஹார்மோன்ஸ் செக்ரீட்டட் பை யார் அப்படின்னு கேட்டால் மெயினாக ஒரு 2-3 பேர் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பிட்யூட்ரி கிளாண்ட், தட் இஸ் மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட் சொல்லலாம், எண்டோக்ரைன் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த பிட்யூட்ரி கிளாண்டு தான் மாஸ்டர் கிளாண்ட், தலைமை சுரப்பின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் கேன் செக்ரீட் மெனி ஹார்மோன், நமக்கு தெரியும், தட் இஸ் ஏ கொனடோட்ரோபிக் ஹார்மோன் நடத்திருக்கு, ஞாபகம் இருக்கு இல்லையா? பட் ஆத கொனடோட்ரோபிக் ஹார்மோன், பாலிக்கல் ஸ்மைட்டிக் ஹார்மோன் ஒன்று இருக்குது, லியூட்னிசிக் ஹார்மோன் ஒன்று இருக்குது, அதெல்லாம் செக்ரேட் பண்ணுது. ரெண்டாவது கொனாட்ஸ். அப்போ கொனாட்ஸ் அப்படின்னா டெஸ்டிஸ் அண்ட் ஓவரின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் ஏ மேல் செக்ஸ் செல். அப்போ அந்த கொனாட்ஸ் கேன் ப்ரொடியூசிங், இப்போ மேலாக இருந்தால் டெஸ்டோஸ்டிரான் அல்லது ஆண்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேலாக இருந்தால் ஓவரி, இப்போ ஓவரி கேன் ப்ரொடியூசிங் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், லாக்சின், பட் அதர் நிறைய இருக்குது. பட் இதனுடைய வேலை, அப்போ அந்த ஹார்மோனுடைய வேலை என்ன சார், இப்போ அந்த ஹார்மோனுடைய வேலை டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்.
இரண்டாம் நிலை பால் வளர்ச்சியை தூண்டுவது யார் அப்படின்னு கேட்டால் ஹார்மோன் தான். நெக்ஸ்ட்டு மெச்சுரேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இனப்பெருக்க மண்டலம் வளர்ச்சி அடைவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பது யார் அப்படின்னு கேட்டால் அது ஹார்மோன் தான். மூணாவது ரெகுலேஷன் ஆஃப் நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது நார்மல் ஃபங்க்ஷனிங் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்துவது யார் அப்படின்னு கேட்டால் இதுதான். தென் அசசரி ஆர்கன், இதனுடைய வேலை டிரான்ஸ்போர்ட் த கேமிட், சஸ்டெயின் த கேமிட் அண்டு நர்ச்சர் த டெவலப்பிங் ஆஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேமிட்ஸ் அல்லது ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன சார் கொஷின் கேட்கலாம், வாட் ஆர் த பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இன் மேல் அண்ட் ஃபீமேல் கேட்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஹார்மோன், தட் இஸ் எ ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன். தென் நெக்ஸ்ட்டு அசசரி ஆர்கனுடைய யூஸ் என்ன, ஓகேவா? சரிங்கண்ணா, ஓகே. மீனிங் இருக்கிறத நெக்ஸ்ட்